இன்னொரு சோக செய்தியும் இருக்கு. நம்ம தாமஸ் முல்லரு சுமார் 25 வருடங்களுக்கு பின்பு பயர்ன் மியூனிக்க விட்டு போறாப்ல. 2008ல டெபியூவ பண்ணி, இப்ப வரைக்கும் தலைவன் பயர்ன் மியூனிக்ல கட்டங்கட்டி, பல பொசிஷன்ல நின்னு, பரதநாட்டியம் ஆடி, பார்க்குற டீம்கள் எல்லாத்தையும் கொன்னு எடுத்துட்டு, இப்போ ஃபைனலி பயர்ன் மியூனிக்க விட்டு போறாப்ல. அஃபிஷியலா தலைவனே சொல்லிட்டான். நம்ம ஆளு பயர்ன் மியூனிக்ல மட்டும் கட்டங்கட்டி அடிக்கல. ஜெர்மனி கூட 2010 வேர்ல்டு கப்புக்கு போயி கோல்டன் பூட்டு. 2014ல பிரேசில்ல போய் அடிச்ச அடியில வேர்ல்டு கப்பு. இந்த மாரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு, பயர்ன் மியூனிக்ல சுமார் 12 புண்டஸ்லீகா டைட்டிலு. இந்த வருஷத்தோட 13 ஆகப்போகுது. அதுபோக 2 சாம்பியன்ஸ் லீகு, இதர டொமஸ்டிக் டைட்டில்ஸு இந்த மாரி பல ட்ராஃபீஸ் அடிச்சு, பயர்ன் மியூனிக்கோட எஸ்டிடிலயே அதிகமான அப்பியரன்ஸ் பண்ணது தாமஸ் முல்லர் தான். தாமஸ் முல்லர் வந்து இப்ப நம்ம இவ்ளோ பெருசா பேசுறோம். ஆனா 2015ல ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்போ மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து 80 பில்லியன் குடுத்து வாங்க போறதா எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிருச்சு. கடைசி மொமெண்ட்ல எப்படியோ தலைவன் சூழ்ச்சமத்த கண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதனால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய லெஜெண்டா இருக்காப்ல.